ஹாய் ராமீஸ், வெல்கம் டு சேனல். நம்ம டேயோட நியூ டூ ஷாட் தான் பார்க்க போகிறோம். டூ ஷாட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசப்டிவ் வாவ்ஸ். ஸோ வாங்கிட வீட்டுக்கு வரலாம். இப்போ டேயோட இன்ட்ரோ தான். டே வந்துட்டு உங்களோட கிளாஸ்மேட் அண்ட் தென் அவர் வந்து காலேஜ் படிக்கிறாரு. நீங்களும் காலேஜ் தான் படிக்கிறீங்க. டேயோட சேம் கிளாஸ். ஸோ நீங்கள் அண்ட் டே 2 பேருமே வந்துட்டு சீக்ரெட்டாக டேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது உங்கள் காலேஜில் யாருக்குமே தெரியாது. ஈவன் டேயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2 பேருக்குமே தெரியாது. ஸோ உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியா, அண்ட் தென் டேயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேஹோப். ஸோ ஜேஹோப் அதுக்கப்புறம் தியா 2 பேருக்குமே தெரியாது. ஸோ உங்களுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் சொல்லியிருப்பீங்க இவங்ககிட்டயாச்சும் ஓப்பன் அப் பண்ணலாம், நம்ம வந்து பப்ளிக்காக பண்ணலாம் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவர் சொல்லியிருப்பாரு இப்போதைக்கு வேணாம், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களாம் அவரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்துட்டு அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே விட்டுருப்பீங்க. இப்போ அங்கே தான் நியூவாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நியூ ஜாயினியாக வரா. அவள் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆலி. ஆலியோட ஃபேமிலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் நல்லா வெல் செட்டில்டான ஃபேமிலி. அண்ட் தென் ஆலி ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பாள். அண்ட் தென் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட், எல்லா நல்ல குணமுமே அவகிட்ட இருக்குது. செம்ம அட்ராக்டிவான ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவளை பார்த்த உடனே எல்லாமே அட்ராக்டிவ் ஆயிடுவாங்க. ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடுவா எல்லாத்தையுமே. இப்போ அவள் தான் நியூ ஜாயினியாக அந்த காலேஜ் வரா. ஸோ காலேஜ் வந்துட்டு அவள் வந்து உங்கள் கிளாஸ் தான். நீங்கள் அந்த அன்றைக்கி வந்து போயிருக்க மாட்டீங்க. ஸோ டீட்ட சொல்லியிருப்பீங்க. டீனா வந்துட்டு ஓகே நீ ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து லீவ் எடுத்திருப்பீங்க. ஸோ டீட்டையும் சொல்லியிருப்பீங்க. அவர் டேக்கப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. வேறு ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார். நீங்கள்னா சமயப்படுத்த ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போ ஆலி தான் நியூ ஜாயினியாக வந்துட்டு என்ட்ரு ஆகிறா கிளாஸ்க்குள்ளே. எல்லாருமே அவள் பார்த்த உடனே வாய் பொழந்துடுறாங்க. செம்ம அழகாக இருக்கா. ஸோ டீனை பார்க்குறாரு, யார் இது, ஏன் எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காங்கன்னு. டேவும் வந்துட்டு அப்படியே வந்து கிளாஸ் ரூமோட என்ட்ரன்ஸை பார்க்குறாரு. பார்த்தா ஆலி தான் செம்ம ஸ்டைலிஷாக நின்றுட்டுருக்கா. ஸோ டேவே ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே மயங்கிடுறாரு. இப்போ டீச்சர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம காலேஜோட ஷேர் ஹோல்டரோட பொண்ணு அப்படின்ற மாதிரி. டேனை வந்து பார்க்குறாரு. ஆலியோட ஸ்மைல் பண்ணுறா. டே அப்படியே ஒரே ஃப்ளாட்டு. அவர் வந்துட்டு ஃபுல்லாகவே ஆலி பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி வந்து படுத்துகிட்டே தான் இருக்கீங்க. உங்கள் அம்மானா வராங்க. இப்போ ஆல்ரைட்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கன்னா அம்மா எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா ஏதாவது சாப்பிடுன்றாங்க. நீங்கன்னா வேணான்றீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் ஒரு பெயின் கில்லர் போட்டு அப்படியே படுத்துடுறீங்க. உங்கள் அம்மானா வந்துட்டு உங்கள் தலையிலலாம் தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா உங்களுக்கு செம்மையாக ஜுரம் வேறு அடிக்குது. உங்கள் அம்மானா வந்துட்டு சரி வயன் ஏதாவது மாத்திரை ஏதாவது சாப்பிட்டு நான் வந்துட்டு பக்கத்தில் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை விட்டுட்டு கடைக்கு போகிறாங்க. நீங்கன்னா அப்படியே வந்து உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. டே ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி. அவர் எதுவுமே பண்ணலை. ஸோ நீங்கள் அப்படியே ஃபோனை வச்சுட்டு படுத்துடுறீங்க. ஸோ இப்போ வந்து ஆலி தான் எங்கே ப்ளேஸ் இருக்குதுன்னு தெரியாமல் வந்து தேடிட்டுருக்கா. டே தான் வந்துட்டு உங்கள் ப்ளேஸில் உட்கார வைக்கிறாரு. அதாவது டேவும் நீங்களும் வந்து பக்கத்து ப்ளேஸில் உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்கள் ப்ளேஸில் இப்போ வந்து ஆலி உட்காந்துருக்கா. ஸோ உங்களுக்குனா ஒரு மாதிரி சோக் ஆகுது. யாரும் உங்களை நினைக்கிற மாதிரி சோக் ஆகுது. நீங்கன்னா வந்து டே நம்மளை நினைக்கிறான் போல் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிறீங்க மனசுக்குள்ளேயே. ஸோ இப்போ டே தான் வாட் இஸ் யுவர் நேம், சாரி நான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆலினா இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. ஏன் நேம் ஆலி, உங்கள் பேர் அப்படின்ற மாதிரி கேட்குறா. என் பேர் டே அண்ட் தென் நீங்கள் வாங்க போங்கலாம் வேண்டாம், நீ வா போ, இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி டே அப்படின்ற மாதிரி சொல்கிற ஆலி. டேவும் வந்து ஆலியும் செம்ம ஃப்ரெண்டாக ஆயிடுறாங்க. செம்ம க்ளோஸாக வேறு ஆயிடுறாங்க. நீங்கன்னா ஒரு 1 வீக் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு செம்ம ஜுரமாக இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டமக் பெயின் இருந்திருக்கும். ஸோ ஒரு மாதிரி நீங்கள் நாட் ஃபீலிங் வெல் அந்த மாதிரி. டேனா உங்களுக்கு கடமைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி கால் பண்ணிப்பார். ஸோ நீங்களும் வந்துட்டு எடுத்து பேசுவீங்க. உங்கள் அம்மா இல்லாத டைம்லாம் எடுத்து பேசுவீங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் 1 வீக் கழிச்சு வந்து ஸ்கூலுக்கு வரீங்க. வரும்போது பார்த்தா உங்கள் ப்ளேஸில் வந்து ஆலி உட்காந்துருக்கா. உங்களுக்குலாம் செம்ம காண்டாகுது. நீங்கள் ஆலிக்கிட்ட டேரெக்டாக போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இட்ஸ் மை ப்ளேஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. வாட், எக்ஸ்கியூஸ் மீ, நான் 1 வீக் முன்னாடி தான் இங்கே வந்தேன். அண்ட் தென் நான் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து இங்கே தான் வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி உங்கள்கிட்ட ரொம்ப சாஃப்டாக தான் பேசுகிறா. நீங்கன்னா வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. ஒரு மாதிரி ரகடாக பேசிகிட்டு இருக்கீங்க அவகிட்ட. ஏன்னா அது உங்களுக்கும் டேக்குமான ப்ளேஸ். ஸோ வந்து அதில் டிஸ்டர்ப் பண்ணுறா இல்லையா உங்களுக்கு, அதுதான் செம்ம காண்டாகுது. அவள் உங்கள் ப்ளேஸில் உட்காந்ததெல்லாம் உங்களுக்கு காண்டாகலை. அது டீ பக்கத்தில் இருக்குன்னும் போது உங்களுக்கு காண்டாகுது. இப்போலாம் டீ வந்துட்டு கேன்டீன்லேருந்து தான் இப்போ தான் வராரு. ஸோ பார்க்குறாரு நீங்கள் வந்து வந்திருக்கிறத. ஸோ அண்ணா ஏ வயன் அப்படின்னு மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கன்னா டிவி பார்த்தோன்னே ஸ்மைலி ஃபேஸ் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. டே
யார் இவ எதுக்கு பிளேஸில் உட்காந்துருக்கா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. அவர்னா வந்துட்டு சொல்கிறாரு, நியூ ஜாயினி இந்த மாதிரி வந்துட்டு அதனால தான் அவளுக்கு பிளேஸ் இல்லை, ஸோ அதனால தான் அவன் இடத்துல உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கன்னா கேட்குறீங்க யார் உட்கார சொன்னா அப்படின்ற மாதிரி. டீனா சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ப்ரொஃபஸர் தான் உட்கார சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கன்னா அப்படிலாம் பார்த்து முறைக்கிறீங்க. சரி டி, நம்ம 2 பேரும் பின்னாடி போய் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டீனா சொல்கிறாரு, என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குன்னா செம்ம காண்டாகுது. அதுவும் டீ வந்து அவள் பக்கத்தில் உட்காரும்போது உங்களுக்கு செம்ம காண்டாகுது. நீங்கள் நான் பார்த்து அவளை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. அவனா இட்ஸ் ஓகே டீ, நான் போய் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. டீனா வந்து வேணாம் நீ இங்கேயே உட்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு தான் செம்ம காண்டாகுது டீ மேலே. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு டீ பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி பாவமாக தான் பார்க்குறீங்க. டீனா வந்து கண்டுக்கவே இல்லை. அப்படியே வந்து அவள் பக்கத்தில் தான் உட்கார்றாரு. இப்போ 2 பேரும் பார்க்குறீங்க, நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கன்னா போய்ட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு போய் பின்னாடி உட்காந்துடுறீங்க. இப்போ டீச்சர் தான் பார்க்குறாங்க. ஸோ டேயோட இந்த பக்கம் சைடில் வந்துட்டு ஒரு பையன் வரல. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப நாளாக லீவ் போட்டுகிட்டே இருக்கான். ஸோ நீ வந்து இங்கே உட்காருவாயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கன்னா வந்து இப்போ டேயோட இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க. அதாவது வந்துட்டு ஆலி வந்து உங்களோட டேவோட வந்து ரைட் ஹேண்ட் சைட் உட்காந்துருக்கா. அண்ட் தென் நீங்கள் டேயோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ டேனா உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை, ஆலிக்கிட்ட தான் பேசிகிட்ருக்காரு. உங்களுக்குனா செம்ம காண்டாகுது. நீங்கள் டேன்னு கூப்பிட்டா கூட நான் ஃபோக்கஸ் பண்ணோம் கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை அவாய்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உங்களுக்குலாம் தெரியுது அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நீங்கள் தான் அப்படியே கேன்டீனுக்கு போகிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரிசர்ச் டைம். ஸோ நீங்கள் கேன்டீன் போகிறீங்க. போயிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சாப்பிடவே தோணலை. ஆக்சுவலி எப்போவுமே வந்து டே அண்ட் நீங்கள் 2 பேருமே ஒன்றா தான் போவீங்க. இப்போ டீ வந்துட்டு இல்லை. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால ஜேஹோப்பும் தியாவும் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைவசி கொடுப்பாங்க. இப்போ தியானா பார்க்குறா நீங்கள் தனியாக இருக்கிறத. ஸோ உங்ககிட்ட வரா, ஏ வயன் எங்கே டே அப்படின்ற மாதிரி கேட்குறா. தெரில தியா, நீ ஜேஹோப்பை பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லையே ஜேஹோப்பாயா நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. ஜேஹோப்பா வந்து தனியாக தான் இருக்கார். இப்போ வந்து உங்கள் கூட வந்துட்டு டே இல்லைனா கண்டிப்பாக ஜேஹோப் கூட இருப்பாருன்னு சொல்லி தான் நீங்கள் ஜேஹோப்பை கேட்டிருப்பீங்க. பார்த்தா இப்போ ஜேஹோப் தனியாக நடந்து வந்துட்டுருக்காரு. அப்படின்னா ஜேஹோப் கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன வயன் ஜேஹோப், நீ டேவை பார்த்தியா? டேவா? டே அந்த நியூ ஜாயினி ஆலி கூட போயிட்டுருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குனா இப்போ தான் செம்ம காண்டாகுது. நீங்கன்னா பார்க்குறீங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே தேடுறீங்க. இப்போனா வந்துட்டு உங்களுக்கு லைப்ரரி வந்து ஞாபகம் வருது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து லைப்ரரியில் தான் இருப்பார். நீங்கன்னா இப்போ தான் வேக வேகமாக லைப்ரரிக்கு ஓடுறீங்க. பார்த்தா 2 பேரும் உட்காந்து புக்ஸ் படிச்சுட்டு பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ நீங்கன்னா வந்துட்டு பார்க்குறீங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு லைக் இவ்வளோ க்ளோஸாலாம் இருந்ததில்ல. இப்போ வந்து ஆலி கூட ரொம்ப க்ளோஸாக சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. நல்லா சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காரு. ஆக்சுவலி நீங்களும் டீவும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 2 இயர்ஸாக வந்து டீவை வந்து டேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து டீ இந்த மாதிரி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா உங்கள் மேலே இருக்கிற எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இப்போ டே தான் அவங்ககிட்ட நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கன்னா அங்கே போகிறீங்க. உங்களை பார்த்த உடனே டேயோட எல்லா ஸ்மைலும் ஃபேட் ஆகிடுது. உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஏமாற்றமாக ஒரு மாதிரி அப்செட் லுக் கொடுத்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, டே வா போகலாம், கேன்டீனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வயன் நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டே ஒரு 5 மினிட்ஸ் டே, நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. வேணாம் வயன், எனக்கு படிக்கணும் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் பாட்டி எனக்கு பசிக்குது. வயன் நீ என்னாச்சும் குழந்தையா? உனக்கு பசிச்சா அவங்க கூட வந்து நான் சாப்பிட்றதுக்கு? எப்போ பார்த்தாலும் சாப்பாடு 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 இந்த மாதிரி தின்னு தான் இப்படி பிரித்து போயிருக்கு வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாயிடுது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவ்வளோ சப்பிலாம் இல்லை, லைக் ஒரு அளவுக்கு சப்பியாக இருப்பீங்க. ஸோ க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ டேனா வந்து ஃபஸ்ட் டைம் உங்களை அதை பார்த்து தான் உங்களை விழுந்திருப்பாரு. ஸோ சொல்லியிருப்பாரு நீ க்யூட்டாக சப்பியாக அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி. நீங்கன்னா அதனால தான் வந்துட்டு டேக்காகவே உங்களோட அந்த கர்வினஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஜிம்லாம் எதுவுமே போக மாட்டீங்க. ஸோ அப்படியே வந்து கர்வியாக க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ அவர்னா இப்போ அதுதான் உங்ககிட்ட பிடிக்கலன்றாரு. உங்களுக்குன்னா செம்மையாக அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர் தேங்கி நிற்குது. இப்போ வந்து ஆலி தான் உங்கள்கிட்ட வந்து டிஷ்யூ கொடுக்குறா. பையன் அழுகாத ப்ளீஸ், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்குன்னா அவள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாகுது. நீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. ஏய் நீ அவளை பார்த்து முறைக்கிற அப்படின்னு டீ கேட்குறாரு. டே நம்மகிட்ட பேசணும் டீ அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் எனக்கு டைம் இல்லை வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஆலி தான் வயன் நான் ஃப்ரீயாக இருக்கேன், நம்ம 2 பேரும் போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறா. அவள் ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப வந்து பிகுஃபுல்லாக எதுவுமே பண்ணலை. அவள் வந்து நார்மலாக தான் பேசுகிறா. ஒரு ரியல் கேரக்டரில் தான் அவள் பேசுகிறா.
இப்போ ஜேஹோப்பும் தியாவும் தான் லைப்ரரிக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜேஹோப்புக்கும் தியாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜேஹோப் கேட்குறாரு, "ஏன் ஒயன் இந்த மாதிரி நிற்கிறா? என்னாச்சு?" அப்படின்ற மாதிரி. "எனக்குமே தெரியல ஜேஹோப்" அப்படின்ற மாதிரி வந்து தியா சொல்கிறா. இப்போ ஜேஹோப் தான் டீ கிட்ட போகிறாரு. "டீ, நீ அவ கூட ஏன் சாப்பிட போகல?" அப்படின்னு கேட்குறாரு. "எனக்கு வேலை இல்லையா ஜேஹோப்? எனக்கு நிறைய வேலை இருக்குது. அண்ட் தென் நான் நல்லா படிக்கணும் ஜேஹோப். இவ்வளோ மாதிரி வெட்டியாக இல்லைண்ணா" அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு தான் கஷ்டமாயிடுது. நீங்கள்னா அப்படியே வந்து போகிறீங்க. உங்கள் பின்னாடி வந்து தியாவும் வரா, ஆலியும் வரா. ஸோ தியா வந்துட்டு சொல்கிறா அந்த மாதிரி ஆலிக்கிட்ட, "நீ போ, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி. ஆலிக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னமோ அவள் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஆனால் நான் வந்து வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ நீங்கள் தான் ஆளுகிட்ட பேச ரெடியாகவே இல்லை. இப்போ வந்து அப்படி தான் நீங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. ஆக்சுவலி வந்து உங்களோட காலேஜ் முடிஞ்சிச்சு. நீங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க. உங்கள் அம்மா கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி. நீங்கள் எதுவுமே சொல்லலை. பிகாஸ் நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டாக டீல் பண்ணிகிட்ருப்பீங்க டீவை. யாருக்குமே தெரியாது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே தெரியாது. ஆக்சுவலி வந்து நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அதனால தான் எப்பயுமே டீ வந்து உங்கள் கூட தான் இருப்பார். ஸோ வந்து நீங்கன்னா வந்துட்டு யார்கிட்ட கேட்டாலும் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்க. தியாகிட்ட மட்டும் சொல்லி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி வந்து என்னோடய க்ரஷ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்க மியூச்சுவலாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ ஜேஹோப்க்குலாம் வந்து வந்து சொல்லியிருக்க மாட்டார். ரொம்ப க்ளோஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. நீங்கள் 2 பேருமே எப்பயுமே ஒன்றா இருப்பீங்க. ஸோ இவங்க 2 பேருக்குன்னா உங்களை பார்த்தோன்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி உங்கள் 2 பேரும் வந்து நீங்கள் எப்பயுமே ஒன்றா தான் இருப்பீங்க. இப்போ வந்து ஆலி வந்ததுலேருந்து உங்ககிட்டேருந்து விலகுறாரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகுது. அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நீங்கன்னா வந்து ரூம்குள்ளே போயிட்டு கதவு சாத்திட்டு ஒரு மாதிரி சத்தமே வராமல் அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் டீயோட ஃபோட்டோ பார்த்துட்டே அழுதுட்ருக்கீங்க. "ஏன் டீ இப்படிலாம் பண்ணுற? நான் என்ன டீ தப்பு பண்ணேன்? அவள் என்ன பண்ணா டீ உன்னை? டீ நான் உன்னை நல்லா பார்த்துக்கல டீ. ஏன் டீ அவளுக்காக என்ன அவாய்ட் பண்ணுற டீ நீ? 2 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் டீ. அது எல்லாமே ஒரு செகண்ட் போச்சா டீ? அது 1 வீக்கில் போயிடுச்சா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீயோட ஃபோட்டோ பார்த்துட்டே அழுதுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் கதவு தட்டுறாங்க. "வயன் வந்து சாப்பிடு" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி உங்கள் அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் நார்மல் வாய்ஸில் பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் டே காலேஜ் போகிறீங்க. ஸோ டேவை பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து ஆலி வரல. ஸோ வந்துட்டு டே வந்துட்டு எல்லாத்துட்டையும் விசாரிச்சுட்ருக்காரு. "ஏன் ஆலி வரல? ஏன் ஆலி வரல?" அப்படின்ற மாதிரி. நீங்களாம் பார்க்குறீங்க. டே வந்துட்டு நீங்கள் வராதப்போ கூட இந்த மாதிரிலாம் விசாரிச்சிருக்க மாட்டார். உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசியிருப்பார். ஆனால் இப்போ வந்து உங்களை விசாரிக்கிறாரு. சரி, நீங்கள் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஆலியை விசாரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தோணுது. நீங்கள்னா போய் டேரெக்டாக டீ கிட்ட வந்து போகிறீங்க. "டீ, அவங்ககிட்ட பேசணும்" அப்படின்ற மாதிரி. உங்கள் ஃபேஸ் பார்த்தோன்னே டீ செம்ம கடுப்பாக்குறாரு. "இப்போ என்ன வயன்?" அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. "டீ, ஒரு 5 மினிட்ஸ் டீ, உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. "அண்ணா சரி வா" அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை லைப்ரரிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கன்னா வந்துட்டு போகிறீங்க. டேயோட கையை பிடிக்க போகிறீங்க. டேனா வந்துட்டு உங்கள் கையை தட்டி விட்டுடுறாரு. "டீ, ஏன்டி இப்படி பண்ணுற?" அப்படின்னு கேட்குறீங்க. "ஏன் வயன், எல்லாத்துக்கும் இப்போ தெரியணுமா?" அப்படின்னு கேட்குறாரு. "தெரிஞ்ச என்ன டே? நம்ம லவ் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது டே. இது 1 மாதம் லவ்லாம் இல்லை டே. இது பப்பி லவ்வும் கிடையாது. இட்ஸ் ரியல் லவ். நீ ஒன்று நானும் மேரேஜ் பண்ணுறதுக்காக லவ் பண்ணிட்டுருக்கோம் டே. இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது" அப்படின்னு சொல்கிறீங்க. "வயன், லுக், இது வந்து ஜஸ்ட் லவ். எனக்கு மேரேஜ் அதுவும் கூட" அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் டீயோட ரியல் ஃபேஸே வெளியே வருது. நீங்கள் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறீங்க. "என்ன டீ பேசுகிற?" அப்படின்னு கேட்குறீங்க. "லுக் வயன், எனக்கு உன்னை லவ் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நீ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்த. அண்ட் தென் கொஞ்சம் பப்ளியாக, கேர்வியாக, அழகாக இருந்த. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சாரியில் பார்த்தோன்னே நான் விழுந்துட்டேன். ஓகே ஃபைன். பட் இப்போது எனக்கு அதெல்லாம் போர் அடிச்சிருச்சு வயன். ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதுவும் நீ ஓவர் கேரிங் பண்ணும்போது ஒரு மாதிரி டே 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 அப்படின்னு பின்னாடிலாம் வரும்போது எனக்கு வந்து அதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி போர் அடிச்சிருச்சு. நீ எப்படி தெரியுமா இருக்கா? நிஜமாக சொல்கிறேன், ஒரு மாதிரி குழந்த மாதிரி நடந்துக்கிறேன். ஒரு மெச்சூரிட்டி இல்லை, எதுவுமே இல்லை. அண்ட் தென் உன்னோட ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலி ரெண்டுத்துக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தல. நான் ஒரு வெல்தியான ஃபேமிலி. ஐ பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். ஆனால் நீ அப்படி கிடையாது வயன். நான் டைமண்ட்லேயே உருண்டவன். ஆனால் நீ அப்படி கிடையாது. நீ ஜஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. உன்னோட ஒரு சில திங்ஸ் எல்லாம் நான் தானே வாங்கி கொடுப்பேன். அதுக்கு கூட உனக்கு லாக்கியில் வயன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உங்களை மாதிரி அசிங்கப்படுத்துகிறாரு. நீங்கன்னா அந்த டேவோட இந்த ஃபேஸை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறீங்க. டே,
நீ என்ன பேசுகிறட்டே? இதெல்லாம் தெரிஞ்சு தானே நீ என் கூட பழகுன. அண்ட் தென் உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் எல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையாட்டே? கொடுத்தேன் வயன், கொடுத்தேன். ஐம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் கொடுத்த எல்லா ப்ராமிஸையும் எல்லாருமே நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லையா வயன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குனா ஒரு மாதிரி உங்களுக்குனா என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் லிட்டரலி டேக்கிட்ட பெக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. டீ என்ன சொல்ல வரட்டே அப்படின்ற கேட்குறீங்க. வயன், நான் இதை உங்ககிட்ட ஒரு ஃபியூ வீக் முன்னாடியே சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் டைம் வந்திருக்கு. லெட்ஸ் பிரேக்கப் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உங்களுக்கு அப்படியே உடஞ்சி போயிடுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி தடுமாறிட்டு கீழே உட்காடுறீங்க. டேனை வந்துட்டு எதுவுமே கட்டுக்கலாம். லைக் அப்படியே ஒரு மாதிரி தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. வயன், நான் பிரேக்கப்னு சொல்லிட்டேன், நீ இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. டே என்ன பேசுகிறட்டே? உனக்கு புரியுதா? நீ என்ன சொல்கிற எனக்கு புரியுதா டே அப்படின்னு கேட்குறீங்க. அவர்னா வந்துட்டு எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. லைக் வந்துட்டு உங்களை போய் பார்த்துட்டே தான் இருக்காரு. நீங்கள் எப்போ வந்து பிரேக்கப் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. டே என்ன டே சொல்கிறேன் டே, ப்ளீஸ் டே, இந்த மாதிரி பண்ணாத டே. நீ என்ன மாற்றிக்க சொன்னாலும் நான் மாற்றிக்கிறேன் டே. உனக்கு இந்த மாதிரி இருக்கட்டே, என்னால் படிக்கிறேன் டே, ப்ளீஸ் டே, ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்குலாம் கொஞ்சம் கூட மனசு இறங்குற மாதிரியே இல்லை. உங்களுக்கு பிரேக்கப் கேட்டு தான் நிற்கிறாரு. உங்களுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் தென் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் நிறைய பொண்ணு கூட போயிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் தூக்கி போடுறாரு. நீ மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அந்த வேர்டை கேட்டோடனே தான் லைக் அப்படியே மனசே உடஞ்சி போயிடுறீங்க. லைக் அவரை வந்து உங்களால் மறக்கவே முடியல. நீங்கள் வந்துட்டு லைக் என்னென்னலாம் பண்ணுறீங்க இது எல்லாத்தையுமே ஒரு ஜீவன் வந்து என்னென்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாக்கு இப்போ தான் தெரியுது இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு. ஆக்சுவலி வந்து அவள் லைப்ரரியில் இருந்திருப்பா. என்னடா இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துருப்பா. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி விழுந்து அழுகிறது, பேசுகிறது எல்லா கான்வர்சேஷனுமே அவள் A to Z எல்லாமே கேட்டிருப்பா. ஸோ அவனா இப்போ வரா. வந்து பார்க்குறா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்காக அவளை எவ்வளோ பண்ணியிருக்கா தெரியுமா? அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட நீ எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிருக்கா. ஈவன் உனக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்காக என்கிட்ட கூட உண்மையை சொல்லலாட்டி ஜஸ்ட் நீ ஒரு க்ரஷ்ன்னு சொன்னான். ஆனால் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுவீங்க. நீ அவ்வளோ சீட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுட்டே. தெரிஞ்சிருந்தா என் வயன் உனக்கு கொடுத்துருக்கவே மாட்டேன்ட்டே அப்படின்னு சொல்கிறா. டேனா ஒரு மாதிரி வந்து இலக்கணமாக அப்படியே ஒரு மாதிரி இலக்காரமாக பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி தியாவை நீங்கன்னா வந்து பார்க்குறீங்க. தியா திட்டாத தியா, பாவம் தியா, அவனுக்கு எதுவுமே தெரியாது தியா அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் வாயை மூடு வயன். இன்னும் லூஸாடி? இன்னும் லூஸா? அவனை தூக்கி வீசுகிறான். நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க வயன். இதெல்லாம் என்ன வயன் அப்படின்னு மாதிரி கேட்குறா அவங்கக்கிட்ட. நீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி டிவியப்பா அம்மா பார்த்துட்ருக்கீங்க. டேனா சரி உன் ஃப்ரெண்டை பிரேக்கப் சொல்ல நான் போகணும், எனக்கு பணியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மனுஷனாட்டே, தயவு செய்து நீ நான் மனுஷன்னு சொல்லிடாதட்டே. உனக்குலாம் கொஞ்சம் கூட எந்த ஒரு அசிங்கமுமே இல்லைட்டே. உனக்காக அவள் எவ்வளோ பண்ணியிருக்கா தெரியுமா? எங்களுக்கு பண்ணாதது கூட உனக்கு பண்ணியிருக்காட்டே அப்படின்ற மாதிரி வந்து ஏன் சொல்கிறா. ஏன்னா அது எதுவுமே கேட்குற மாதிரியே இல்லை. ஒவ்வொரு தடவையும் உனக்காக காலைல எழுந்திரிச்சு குக் பண்ணிட்டு வருவாள். அண்ட் தென் உனக்காக நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக பண்ணுவாள். இதெல்லாமே நீ க்ரஷ்ன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் நீ அவளை இப்படி சீட் பண்ணிட்டு இருந்திருக்கட்டே அப்படின்ற மாதிரி வந்து தியா சொல்கிறா. லுக் தியா, இதுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து எனக்கும் வயனுக்கும் இருக்கிறது. இப்போ அதை கூட நான் முடிச்சிட்டேன். ஸோ தென் இட் வாஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கண்ணா என்ன சொல்கிறேன்? நான் வேறு யார்கிட்டையும் இப்போ கட்டி முடிப்பேன்? நான் உனக்கு தான் முதல் கிஸ் கொடுத்தேன். என் ஃபர்ஸ்ட் கிஸ் லாஸ்ட் கிஸ் எல்லாமே நீ தான். என்ன சொன்னட்டே, இதே மாதிரி நம்ம லைஃப் லாங் இருப்போம் இப்போலாம் சொன்னலட்டே. என்கிட்ட இப்படி பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் வந்து காலை லிட்ரலி டேவோட காலையை பிடிச்சிட்டிங்க. டேனா அப்படியே உங்களுக்கு காலை உதைக்கிறாரு. உதச்சி நீங்கள் அப்படியே போய் கீழே விழுக்கிறீங்க. தியானா வந்து உங்களுக்கு பிடிக்கிறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ டேனா வந்து ஒன்றுமே கண்டுக்காமல் அப்படியே போயிடுறாரு. இப்படியே வந்து ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகுது. இந்த 2 வீக்ஸுமே நீங்கள் டீவை வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு போய் கெஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. டேக்குனா செம்ம காண்டாகுது. அவர்னா வந்துட்டு வேறு காலேஜ் போகலான்னு நினைக்கிறாரு. பட் ஆலி வந்து இங்கே தானே இருக்கான். ஸோ இந்த 2 வீக்ஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆலி கூட அவர் செம்மையாக நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருந்திருப்பாரு. உங்களுக்குலாம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள்லாம் தியாவை கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜேஹோப்புக்கும் இது எல்லாமே தெரியுது. ஜேஹோப்பும் போயிட்டு டேக்கிட்ட பேசுகிறாரு. டேனா என் விஷயத்தை தலையிடாத, இது என்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
சீஃப் ஹோப்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் லிட்ரலி வந்து அந்த காலேஜே மாறிட்டார். பிகாஸ் எவ்ரி டைம் வந்து டீயோட ஃபேஸ் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அழுதது எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. ஏன்னா வந்து அவர் உங்களை ஒரு மாதிரி ஒரு சிஸ்டர் பாண்டிங்கில் பார்த்துருப்பாரு. இப்போ டீனா உங்களை கஷ்டப்படுத்திட்டார் இல்லையா? ஸோ அதனால் டீயும் ஜீஹோப்பும் பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் டீ கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. டீ வந்து சொல்கிறாரு, "ஃபயான், நீ என்ன உண்மையாக லவ் பண்ணியா ஃபயான்?" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. "டீ டீ சத்தியமா டீ, ஒன்று மட்டும்தான் டீ லவ் பண்ணேன்" அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. "அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன், பண்ணுறியா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கன்னா சொல்லிட்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. "ஒரு நைட் வரையா?" அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்குன்னா அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. ஏன்னா வந்து நீங்கள் டேவ் எப்படி நினச்சிருப்பீங்கன்னா ஒரு மாதிரி ஜென்டில் மேனாக நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ தான் அவரோட கேரக்டர் எல்லாமே வெளியே வருது. டே என்ன பேசுகிற டே, டே இப்போ மொத்தமாகவே உனக்கு தான் டே. ஆனால் இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் ஏய் அந்த வெங்காய கதைலாம் அங்கே கேட்கல, வர்றியா இல்லையா அப்படின்னு தான் கேட்குறாரு. டே என்ன பேசுகிற டே, மயிரே வர்றியா இல்லையா அதான் கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கன்னா வந்து டே ஃபர்ஸ்ட் டைம் பேட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறீங்க. டே என்னட்டே பேசுகிற அப்படிமே கேட்குறீங்க. அவருக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து டீ அதெல்லாம் சொல்லும்போது அவருக்கு செம்ம காண்டாகுது, கடுப்பாகுது. அவர்னா வந்துட்டு அவங்கள ஒரு மாதிரி வந்து இளக்காரமாக ஒரு மாதிரி பார்க்குறாரு. லைக் நீலாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை விடுறாரு. நீங்கன்னா வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. டீ வந்து உங்கள் லைஃப்பில் இல்லை அப்படின்றத அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஆனாலும் வந்து உங்களால் இது பண்ணவே முடியல. டீவை வந்து மறக்கவும் முடியல. அவர் மேலே இருக்கிற லவ்வை உங்களால் வந்து வெறுக்கவும் முடியல. டீவை வந்து வெறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் வந்து முடியவே இல்லை. லிட்ரலி நீங்கள் வந்து செம்மையாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. நிறைய டைம் கையை அறுத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க. பட் உங்களோட ஃப்ரெண்ட் தான் உங்களை சேவ் பண்ணியிருப்பா. ஸோ உனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. ஏன்னா உங்களுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. அண்ட் தென் உங்களோட தங்கச்சி வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பா. ஸோ அதுலேயும் உங்கள் அம்மா வந்து செம்ம சஃபர் ஆகிட்ருப்பாங்க. நீங்கள் இருக்கவும் தான் அவங்க வந்து உயிரோடவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் தான் அவங்க அம்மாக்காக வாழணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. இப்போ வந்து டீ வந்து உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஆஃப்டர் ஒரு 1 மந்த் கழிச்சு டீயும் ஆலியும் வந்துட்டு டேட் பண்ணுறாங்க அப்படின்னு காலேஜ் ஃபுல்லாக பரவுது. இப்போ டீனா ஒரு மாதிரி வந்துட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி டீவும் வந்து இவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்குனா வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் 2 இயர்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாமே வந்துட்டு அவர் வந்து ரிவீல் பண்ணணும்னு சொல்லும்போது முடியவே முடியாது, ஸ்டடீஸ் அது இதுன்னு காரணம் சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க டேட் பண்ண ஆரம்பித்து அவங்க கூட வந்துட்டு பிரேக்கப் ஆகி ஒரு 1 மந்த் தான் ஆயிருக்கும். ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே அவ கூட வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் அவங்களோட அப்படியே அவங்களோட இதுலேருந்தே தள்ளி நிற்கிறீங்க. எதுவுமே நீங்கள் வந்துட்டு அவங்களோட இதில் சம்மந்தப்படவே இல்லை. நீங்கள் அவங்களும் சேம் கிளாஸ் தான். பட் நீங்கள் வந்து அதை கண்டுக்கவே மாட்டீங்க. ஒரு மாதிரி வந்து லைக் சோல்லெஸ் பாடியாகவே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா மட்டும்தான் சிரிக்கிற மாதிரிலாம் நடிக்கிறீங்க. இப்போ வந்து நீங்கள் தான் பார்க்குறீங்க, டேவும் ஆலியும் வந்துட்டு கிளாஸ் ரூமில் எம்ப்டி கிளாஸ் ரூமில் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இன்னும் அதை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ப்ளேஸில் நீங்கள் இருந்திருக்கணும். ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ நீங்கள் தான் இதே மாதிரி தான் உங்களோட லைஃப் போயிட்டே இருக்குது. இப்போ காலேஜோட லாஸ்ட் இயர் வருது. அதாவது வந்து டீவும் அவளும் வந்து லவ் பண்ண ஆரம்பித்து ஒரு 6 மந்த்ஸ் ஆகியிருக்கும். ஸோ இப்போ ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு ஸோ இப்போ வந்து அந்த காலேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, காலேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் நான் அவங்களுக்கு டேவை பார்க்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் போகிறீங்க. உங்களுக்கு ஸ்டில் வந்து உங்களோட ஹார்ட் பிரேக் தான் ஞாபகத்தில் வருது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு டே தான் தெரிகிறாரு. ஏன்னா நீங்கள் டேவை வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்க. அது எப்படின்னு சொல்ல தெரியல. உங்களுக்கு வந்து டேவை பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். அண்ட் தென் அவர் தான் உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணியிருப்பார். ஸோ உங்களுக்குலாம் வந்து டே மேலே ஆல்ரெடி க்ரஷ் இருக்குது. ஸோ நீங்கள் தியா அதுக்கப்புறம் ஜேஹோ எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நீங்கள் தான் அங்கே நியூ ஜாயினி, அதாவது நீங்கள் தான் நியூவாக ஜாயின் ஆகிருப்பீங்க. இவங்க தியா வந்து உங்களோட வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட், அதாவது உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். அண்ட் தென் தியா அதுக்கப்புறம் வந்து ஜேஹோப் எல்லாமே வந்து ஒரு க்ளோஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட். அதாவது நீங்கள் வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தியா வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் ஒன்றா படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தியாவை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து அந்த காலேஜ்க்கு நியூ ஜாயினியாக வந்து ஜாயின் ஆகுறீங்க. ஸோ நீங்கள் நியூ ஜாயின் ஆகும்போது தான் தியாவை பார்க்குறீங்க. அப்படியே தியா கூட பேசுகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகுறீங்க.
என்ட்ரி ஆகிறீங்க. ஸோ டேக்கு நாங்கள் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ உங்களோட கேரக்டர் எல்லாமே டேக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் அவரே வந்துட்டு ஒரு நாள் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. டே மட்டும்தான் உங்ககிட்ட டே அண்ட் ஜேஹோப் உங்ககிட்ட கைண்டாக நடந்துப்பாங்க. நீங்கள் வந்து ஜேஹோப்பை ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் பார்க்குறீங்க. ஆனால் டேவை வந்து ஒரு க்ரஷ் மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் டேவோட ப்ரப்போசலுக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. அவருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நீங்களும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் போக போக நீங்கள் வந்துட்டு ரிவீல் பண்ணுறான்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவர்னா வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்களை நீங்களே லிட்ரலி ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி பென்னெல்லாம் எடுத்து உங்கள் கையிலலாம் குத்திட்ருக்கீங்க. இதெல்லாமே வந்துட்டு பார்க்குறாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் போயிருப்பீங்க இல்லையா, கேஷியராக தான் போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு பென் எடுத்து கையில் குத்திட்ருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்கிறத வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களோட அந்த வேலையிலேருந்து உங்களை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீங்கன்னா அந்த வேலை மட்டும்தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் தான் வந்துட்டு அப்படியே அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. போகும்போது பார்க்குறீங்க, டேவும் ஆலியும் தான் பைக்கில் க்ராஸ் ஆகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஆலி நல்லா டேவை வந்து கட்டி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கா. நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து பார்க்க போகிறீங்க. உங்கள் அம்மாண்ணா இப்போ உங்களுக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கன்னா எடுக்கவே இல்லை. நீங்கள் வேறு மைண்ட் செட்டில் யோசிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ தியாதா நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு வரா. எப்படி வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இதில் வந்துட்டு லொக்கேஷன் டிடெக்டர் வந்து இது பண்ணி வச்சுருப்பா. ஸோ இப்போ அது மூலமாக தான் வந்திருக்கா. ரொம்ப நேரமாக ஒரே லொக்கேஷன் காமிச்சிருக்கோம். அதாவது ஒரு 6 ஹவர்ஸாக நீங்கள் குறைஞ்சது அதே இடத்துல இருந்திருப்பீங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நைட் ஆக போகிற டைமில் இருக்குது. உங்கள் அம்மா உங்களை தேடி வெளியே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் வந்து பார்க்குறீங்க, உங்கள் அம்மா இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ சுற்றி பார்க்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு பதட்டமே வருது. இப்போ தான் அவங்க அம்மா ஃபோன்லேருந்து கால் வருது. நீங்கன்னா உடனடியாக அட்டென்ட் பண்ணுறீங்க. மா எப்படி இருக்க? ஆல்ரைட்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அங்கன்னா வந்துட்டு டாக்டர்ஸ் தான் பேசுகிறாங்க. ஹலோ வயனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் யார்? இது எங்கள் அம்மா ஃபோன் ஆச்சே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. மேம் நீங்கள் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் அப்படியே தூக்கி வாரி போடுது. நீங்கன்னா வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவங்க வந்து சொல்லவே மாட்டுறாங்க. ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ், எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு, எங்கள் அம்மா ஓகேவா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. மேம் உங்கள் அம்மா ஷீஸ் லோ மோர் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. இப்போ தியாதா அவங்க கூட தானே இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஃபோனை வாங்கி பேசுகிறா. ஹலோ யார், என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வாயினோட அம்மா இறந்துட்டாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி பஸ்ஸில் வந்து மோதிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தியா தான் அவளுக்கும் வந்து அழுக வருது. ஏன்னா வாயினோட அம்மா வந்து தியாவையும் பொண்ணு மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. அவளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஹார்ட் பிரேக்லலாம் இருந்திருப்பீங்க இல்லையா, உங்கள் அம்மாக்காக தான் நீங்கள் வாழவே ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ வாழ ஆரம்பித்து லைக் டீவை மறக்கலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. டீவை மறந்துருக்க முடியாது, பட் மறக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே அந்த தியாவுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி பாம்பை பார்க்குற மயங்கியிருக்கிறவங்கள இப்போ அவள் தான் அவங்க வந்து அதே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுறா. இப்போ நீங்களாம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு கண்ணு முழிக்கிறீங்க. இப்போ தியா தான் பக்கத்தில் இருக்கா. தியா அம்மாவுக்கு என்னமோ ஆச்சுன்னு சொன்னாங்க. தியா அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மா கூப்பிடுதியா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவனா ஃபயன் அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. உங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. தியாவை ஹக் பண்ணிட்டு டைட்டாக பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ தியா தான் ஜெயஹுக்கும் கால் பண்ணி கூப்பிட்ருப்பா. ஜெயஹுக்கும் ஹாஸ்பிட்டல் வராரு. அப்படின்னா உங்களுக்கு நிலமை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து டீ தானே காரணம் அப்படின்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு தியா தான் அவன் கையை பிடிக்கிறா. ஜெயோ நீ விடு ஜெயோ, அவனா இதுக்கெலாம் அனுபவிப்போம் ஜெயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தான் நான் சும்மா விட மாட்டேன், அவன் கண்டிப்பாக அனுபவித்து வைப்பேன். இந்த ஒயன் அதாவது டேவை லவ் பண்ண ஒயன் செத்துட்டா. இனிமேல் பேர் அவன் பார்ப்பான். அவனை லவ் பண்ணாத, அவனை வெறுக்கிற ஒயனை அவன் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. இப்போ வந்து தியானா பார்க்குறா. அவளுக்கு உங்களை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக அந்த மாதிரிலாம் இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ இவ்வளோ நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கீங்க. அதாவது வந்து டே வந்து உங்களை இவ்வளோ சேஞ்ச் பண்ணிட்டாரு. டே மேலே இருக்கிற கோவம், அதே மாதிரி உங்கள் அம்மாவோட இழப்பு, உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி சடனாக வந்தனால எல்லாமே இதாகிடுச்சு. நீங்கன்னா உங்கள் அம்மாவோட ஃப்யூனரல்,
உங்கள் அம்மாவோட லாஸ்ட் ரெஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணுறீங்க. இப்படி வந்து ஒரு 2 மந்த்ஸ் போகுது. நீங்கன்னா வந்து அப்ராட் போயிடுறீங்க. இப்போ ஜேப் தான் உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாரு. நீங்கன்னா அப்ராட் போயிட்டு உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே தான்டா ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ ஒரு கிரேட்டான ஒரு கிராண்டான ஹால், அதாவது ஒரு பிரைட் அண்ட் க்ரூம் நின்றுட்ருக்காங்க. அதாவது பிரைட் அண்ட் க்ரூம் ஆக போகிறவங்க நின்றுட்ருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவும் ஆலியும் தான். டே அண்ட் ஆலி வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு வெட்கப்பட்டு நின்றுட்ருக்கா ஆலி. டேனா ஆலியோட முகத்தெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே தான் 2 பேரும் என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகுது. இன்னும் ஒரு 1 வீக்கில் அவங்களுக்கு மேரேஜ் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு டேனா ஆலிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு, இந்த உலகத்துலேயே எனக்கு கிடச்ச பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா ஆலி, அது நீ தான் அப்படின்னு சொல்லிடு. இன்னொரு மாதிரி வெட்கப்பட்டு சிரிச்சிட்டே இருக்கா. எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை இன்வைட் பண்ணல போல். சாரி 3 பேர் அப்படின்ற மாதிரி ஆலி சொல்கிறா. இப்போ டேக்குன்னா ஞாபகம் வருது அவள் யாரை சொல்கிறா அப்படின்னு. எஸ்டா, அவள் வந்து உங்களை, அதுக்கப்புறம் வந்து ஜேஹோப் அண்ட் தியா, இந்த 3 பேர் தான் சொல்லியிருப்பா. ஸோ இப்போ டேனா சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து அவங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் என்கிட்ட இப்போ இல்லை. ஸோ நான் வந்து அவங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் தொலைச்சிட்டேன். நம்ம வந்து எப்போயாவது மீட் பண்ணும்போது சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா ஓகே கன்வின்ஸ் மாதிரி ஆகிடுறா. இப்போ அப்படியே தான் 1 வீக்குமே பாஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு இப்போ 2 பேருமே அந்த ஹால் வராங்க, அதாவது மேரேஜ் ஹாலுக்கு. இப்போ தியா ஆலி தான் செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட வந்துட்டு வரா. அதாவது செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட வந்துட்டு அந்த வெட்டிங் ஹால்குள்ளே அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு என்ட்ரி ஆகுறா. இப்போ டே தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி எல்லாமே நல்லா போகுது. இப்போ வந்துட்டு இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு மேரேஜ்க்கு சம்மதம்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ டேனா சம்மதம்னு சொல்ல போகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலியை பார்க்குறாரு, அவளும் வந்து சிரிக்கிறா. ஸோ டே சம்மதம், அதே மாதிரி வந்துட்டு ஆலி சம்மதம், 2 பேருமே கேட்குறாங்க. 2 பேருமே ஓகே அந்த மாதிரி சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்கும்போது அங்கேருந்து மாசாக ஒருத்தவங்க என்ட்ரி ஆகுறாங்க. கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸோட பிளாக் கவுனோட என்ட்ரி ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். அதாவது ஜேஹோப் அண்ட் தியா வந்து சைடில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் டே அங்கேயே நோட்டீஸ் பண்ணுறாரு. உங்களை பார்க்குறாரு. நீங்கன்னா செம்ம லீன் ஆகி லைக் அந்த சப்பி அந்த கேர்வியாலாம் இருந்திருப்பீங்க இல்லையா, இப்போ நீங்கள் செம்மையாக அழகாக இருக்கீங்க. டேனா உங்களை பார்க்குறாரு. வாட் வயனா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ நீங்களா எஸ் ஆஃப்கோர்ஸ் அப்ஜெக்ஷன் இருக்குது, எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ டேனா உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. யார் நீ அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. என்ன டே மறந்துட்டியா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. இப்போ வந்துட்டு ஆலி தான் பார்க்குறா. வயனா சாரி, இவர் இன்வைட் பண்ணல சொன்னார். ஹாய் வயன் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. நீங்கன்னா ஆலியை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறீங்க. ஆலி வந்துட்டு லைக் ரொம்ப இன்னசென்ட் இல்லையா, ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை பார்க்குற பரிதாபமாக பார்க்குறா. இப்போ நீங்கள் தான் ஆலி, உனக்கு மேரேஜுக்கு போதில்ல. ஆமாம் வயன், ஆனால் நீ ஏன் அப்ஜெக்ஷன் சொன்ன, லைக் உனக்கு கூப்பிடல இன்வைட் பண்ணலன்னு சொல்லி கோவத்தில் இருக்கியா? சாரி, உன்னோட காண்டாக்ட் இல்லைன்னு சொன்னார், ஏன்ட்டுமே உனக்கு காண்டாக்ட் இல்லை சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆலி அதுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் இல்லை, இங்கே பாரு, ஸோ உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அங்கேனா வந்து ஃபோட்டோவை தூக்கி போடுறீங்க. அதே மாதிரி வந்துட்டு அவரோட வெட்டிங் பிக்சர்லாம் இருக்கு இல்லையா, ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எல்இடியில் வந்துட்டு போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதே எல்இடியில் இப்போ ஒரு படம் ஓடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டே அண்ட் நீங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் டே உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி, எல்லாமே வந்து உங்களோட காலேஜ் ஃபோட்டோ தான். நீங்கள் அப்படியே மார்ஃபிங் பண்ணி ரெடி பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நேற்று வந்து டே வந்து ஒரு ஹோட்டல் போயிருப்பார். அதாவது டீ வந்துட்டு வெட்டிங் முன்னாடி வந்து பேச்சுலர் பார்ட்டிக்காக ஒரு ஹோட்டல் போயிருப்பார். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாமே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அவர்னா செம்மையாக குடிச்சிட்டு ஒரு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பார். நீங்கள் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிற டைமில் போய்ட்டு அவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துவீங்க. அதாவது அட்வான்டேஜ்னால் ரொம்ப கிடையாது, ஒரு மாதிரி அவரோட க்ளோத்ஸ் எல்லாம் விளக்கிட்டு லைக் உங்களுக்கு தேவையான மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துப்பீங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்துட்டு எடுத்து இது பண்ணுறீங்க. இப்போ டேக்குனா தெரியுது நேற்று நம்ம இவ கூட இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வேணுமோ பண்ணியிருக்கா. ஆனால் டீக்கு வந்து ரியலைஸ் ஆகுது அவர் எதுவுமே உங்களை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கன்னா சொல்கிறீங்க, இந்த மாதிரி உங்களோட பையன் என் லைஃபுக்கு எடுத்துகிட்டு ஆண்டி அப்படின்ற மாதிரி டீயோட அம்மா கிட்டலாம் சொல்கிறீங்க. டீயோட அம்மாவுக்கு அப்பாக்குலாம் செம்ம அசிங்கமாயிடுது. ஏன்னா எல்லாருமே இருக்காங்க, அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ டே அப்பானா பெரிய ஆள் இல்லையா, ஸோ நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அதே மாதிரி நிறைய மெயினான ஆளுங்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்ருக்காரு. ஸோ எல்லாருக்கும் மிக அசிங்கமாகுது. இப்போ ஆலினா டேவை ஒரு மாதிரி டேரஸோட பார்த்துட்ருக்கா. ஸோ டேனா வந்துட்டு ஆலி ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ, இந்த மாதிரி பண்ணாத ஆலி அப்படின்னு சொல்கிறாரு. ஆலி தான்
டே நான் ஒன்று உண்மையாக தானே டே லவ் பண்ணேன், ஏன்ட்டு இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ நீங்கண்ணா ஆலி அது ஒன்றும் அவனுக்கு புதுசில்லை ஆலி, இங்கே பாரு நானும் டேவும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தோன்னு உங்ககிட்ட சொல்லவா அப்படின்ற மாதிரி உங்களோட காலேஜில் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீக்ரெட்டாக டேட் பண்ணது, டே வந்து ஆலியை பார்த்துட்டு உங்களை விட்டுட்டு போனது. அதே மாதிரி வந்துட்டு டே வந்துட்டு ஆலியை பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு யாரையும் பார்க்காம இருந்திருப்பாரு. ஸோ ஆலி மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்பயும் நிறைய டைம் பப்பெல்லாம் போகும்போது நிறைய பொண்ணுங்க கூடலாம் டான்ஸ் ஆடியிருப்பாரு, ஃப்ரெண்ட்லியாக தான் ஆடியிருப்பாரு. ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே. ஸோ ஒரு மாதிரி தப்பான ஆங்கிள்லலாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாமே யார் உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஜியோப்பும் தியாவும் தான். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ஜியோப் அண்ட் தியாவை பார்த்து விங்க் பண்ணுறீங்க, அவங்களும் உங்களுக்கு அப்படியே தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. இப்போ தான் இது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு தான் செம்ம காண்டாகுது. ஏய் இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னத்தே அவனோட ஃபேவரட்டான காவியானா ஒயனாக இருந்தப்போ நீ நான் ரிஜெக்ட் பண்ண சரி, இப்போ தான் நான் நல்லா லீனா அழகா அப்படி ஆகிட்டேன்லட்டே, இப்போ என்ன குறை சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறீங்க. அவர்னா ஏய் கிளம்புறியா, என் லைஃப்பில் ஆலி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் லுக், நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு, இது யாராலையுமே ஏன் ஆலியால் கூட அதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லோரும் முழுக்க சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போது டேயோட அப்பா தான் டே கிட்ட வராரு, பல்லாருன்னு ஒரே ஒரு அழ விடுறாரு. டேனா அப்படியே ஷாக் அடித்த மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா வந்து டேயோட அப்பாவுக்கு வந்து டேனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப செல்லம், நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாரு. டேனா இந்த மாதிரி பண்ணுறாரு, அதுவும் எல்லோரும் முழுமே அசிங்கமாகுது. ஸோ நீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி இந்த 2 இயர்ஸ்லேயே நல்லா உங்களோட கம்பெனியெல்லாம் வந்துட்டு ஃபாரினில் வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்ராட்லாம் போயிருப்பீங்க இல்லையா, ஃபாரினில் நல்ல நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அவங்க அப்பாவுக்குன்னு உங்களை பற்றி தெரியும். இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட கார்ட்ஸ் எல்லாம் இப்போ உள்ளுக்கு வராங்க. மேம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்களை ஒரு மாதிரி ஒரு ஜி லேடி அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்றாங்க. ஜி லேடினா வந்துட்டு ஆக்சுவலி உங்களுக்குனா அங்கே பெரிய செல்வாக்கு இருக்குது ஃபாரினில். இப்போ ஜி லேடின்னு கேட்டோடனே டேவும் ஷாக் ஆகுறாரு, அவங்க அப்பாவும் ஷாக் ஆகுறாரு. அப்படிங்கன்னா ஒன்றும் இல்லை கார்ட்ஸ், இங்கே ஒரு பிரச்சனை பார்க்குறேன். அந்த பிரச்சனையை அவங்களே சரி பண்ணுறாங்களா இல்லை நானாக போகலாமா இறங்கலாமா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க உங்கள் கார்ட்ஸ் கிட்ட. இப்போ டேயோட அப்பாக்குன்னா அள்ளு விடுது. ஏன்னா நீங்கள் இந்த 2 இயர்ஸ்லேயே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து உங்களை பில்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட பிஸ்னஸ் எனிமீஸ் எல்லாத்து கூடயுமே கை கோத்துருப்பீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து தேவை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி இருந்திருக்கும். அந்த வெறி எல்லாத்தையுமே காட்டியிருப்பீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக செம்ம ஆழ்பாலத்தோடு இப்போ நின்றுட்டுருக்கீங்க. டேயோட அப்பா டேயை பார்க்குறாரு, எங்கே போய் மோதி இருக்க பார்த்தியா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ ஆலி தான், டே நீ இவ்வளோ கெட்டவனாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல டே பிரேக்கப் டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. இப்போ டே தான் ஆலி பின்னாடி ஓட போகிறாரு. இப்போ டேயோட அப்பா தான் டேயோட கை பிடிச்சிட்டாரு. இப்போ நீங்கண்ணா டே அப்படின்னா டே மேரேஜ் ஆள் இருக்கா, குரூம் இருக்கீங்க, என்ன பிரைட் மட்டும் தான் இல்லை, இந்த ஜி லேடி பிரைட் ஆகட்டா அப்படின்னு கேட்குறீங்க. டேனும் உங்களை பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்காரு. இப்போ டேயோட அப்பாக்குனா வேறு வழியே இல்லை. அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் அதுதான் சொல்கிறாங்க, இவக்கிட்ட பதச்சிக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. டேயோட அம்மானா உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாவமா. ஆக்சுவலி டேயோட அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க செம்ம இன்னசென்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருப்பீங்க இல்லையா உங்களோட காலேஜ் டைமில், அதே மாதிரி தான் செம்ம இன்னசென்ட். உங்களுக்குனா அந்த ஃபுல் ஃபேமிலி மேலேயுமே செம்ம கோவமாக இருக்குது. லைக் டே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுக்கெலாம் இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி. டே அம்மானா வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, என் பையன் ஒன்று என்னென்ன பண்ணான்னு எனக்கு தெரியாதுமா, ஆனால் அவன் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன பையன்மா, என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாமா அப்படியே மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் கஷ்டமாகுது டேயோட அம்மாவை பார்த்து, இந்த மாதிரி ஒரு பையனை போய்ட்டு நம்பிட்டுருக்காங்களே அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கண்ணா எனக்கு இப்போ உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் டே, வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. டேயோட அப்பானா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கும் டேக்கும் தான் மேரேஜ் ஆகுது. நீங்கன்னா வந்து ஒரு மாதிரி டேவை வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு ஈவில் ஐஸோடு பார்த்துட்ருக்கீங்க. டேனா வந்து அந்த லுக்லேயே அப்படியே வந்து விழுந்துடுறாரு. விழலை, ஒரு மாதிரி பயந்துடுறாரு, அரண்டு போயிடுறாரு. ஏன்னா அவரை பார்த்த ஒயனோட கண்ணில் வந்துட்டு வெறும் லவ் அண்ட் இன்னசென்ஸ் இது மட்டும் தான் தெரியும். இப்போ உள்ள ஒயன் கண்ணில் அந்த வெறி, அந்த ஏமாற்றம் எல்லாமே தெரியுது. இப்போ நீங்கள் தான் மேரேஜ் பண்ணி வந்து டே வீட்டுக்கு போவீங்கன்னு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் டே வீட்டுக்கு இல்லை, உங்களோட பேலஸ்க்கு டேவை கூட்டிகிட்டு போகிறீங்க. பேலஸ்னு சொல்ல முடியாது,
உங்கள் மெயினான மேன்ஷன். ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போ டேனா வந்து அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடச்சிட்ருக்காரு. நீங்கன்னா அப்படியே வந்து பொறுமையாக வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேஹப்பும் தேவும் தான் என்ட்ரி ஆகுறாங்க. நீங்கன்னா போய்ட்டு தேவா ஹக் பண்ணுறீங்க. தியாக்குன்னா ஒரு மாதிரி வந்துட்டு உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. ஆக்சுவலி வந்து உங்களோட லைஃப்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பா. இப்போ நீங்கள் பழி வாங்க போகிறோம் அப்படின்னு இறங்கிட்டுருக்கீங்க. அப்படி தான் இதில் எனக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கா. ஸோ நீங்கன்னா வந்து தியா கிட்ட சொல்கிறீங்க, ஐம் ஆல்ரைட் தியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேவ்னா ஜேவ் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேவ்னா உங்கள் கையில் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் தான் என்னட்டே எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் உனக்கு என்னடி? இல்லைட்டே, நீ தான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி சொன்னல இந்த மாதிரி வந்துட்டு நீ என் லெவல் இல்லை, என்னோட லெவல் என்ன, உன்னோட லெவல் என்ன வயர் அப்படின்னு மேலே கேட்டல. நான் தங்கத்தட்டிலே பிறந்து தங்கத்தட்டிலே வளர்ந்தா சில்வர் ஸ்பூன் அப்படின்னு மாதிரி சொன்னல. நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். சில்வர் ஸ்பூனில் பிறந்தா மட்டும் பத்தாது, அந்த ஒரு வெறி இருக்கணும். ஆனால் எனிவேஸ் தேங்க்ஸ் தே, உன்னால் மட்டும்தான் இந்த லெவல் ஜி லேடி அப்படின்ற மாதிரி ஒரு லெவலுக்கு என்னால் வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. டேனா உங்களோட மாதிரி காண்டை பார்த்துட்ருக்காரு. என் ஆலியை என்கிட்ட பிரிச்சுட்டுல வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டே நான் உன் ஆலியை உங்ககிட்ட பிரிக்கலட்டே, நீ தான் ஆலிக்காக என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்குன்னா வந்து ரியலைஸ் ஆகுது அவர் என்னென்ன பண்ணார் எல்லாமே. ஆனால் ஸ்டில் வந்து அவருக்கு வந்து ஆலி அவரை விட்டு போனது அவரால் ஏற்றுக்க முடியல. சொன்னீங்கன்னா டே ஆலிக்காக இவ்வளோ கஷ்டப்படல டே, நான் என்ன ஏன்ட்டே என்னை ஏன் விட்ட? நான் உண்மையாக தானே டே லவ் பண்ணேன், நீ தானே எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். நான் உனக்காக உண்மையாக இருந்தல்லட்டே, அத்தனை பேரையும் பின்னாடி சுற்றியும் உனக்காக நான் இருந்தல்லட்டே, என்கிட்ட எப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்க. டேக்குனா நீங்கள் அழுகிறத பார்த்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. லைக் அவர் வந்துட்டு அவருக்கு வந்து உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. ஆஃப்டர் நான் வந்து உங்களை பிரேக்கப்க்கு அப்புறமா அவர் உங்களை பற்றி எதுவுமே கண்டுட்டு இருந்திருக்க மாட்டார். லைக் நீங்கன்னா வந்துட்டு உங்களோட அந்த டியர்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சிக்கிறீங்க. உங்களுக்கு ஆஃப்டர் லாங் டைம் வந்து அந்த மாதிரி கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியே வருது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிக்கிறீங்க. டே இங்கே பாரு, இப்போது நான் உனக்குன்னு இருக்கேன், ஓகேவா? இதுக்கு மேலே வேறு எவ்வளோ உங்கள் லைஃப்பில் இல்லட்டே அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் அது எப்படி நீ சொல்லலாம், அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. டே உனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது டே, என்கிட்ட நீ அழகாக இருந்தனா உன்னை நான் நல்லா வழி நடத்துவேன் டே. அதே நீ என்னை சீட் பண்ணணும், அகெயின் பண்ண தப்ப பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன்னு வச்சுக்கோயேன். டே உண்மையாக சொல்கிறேன், நீ வேற ஒரு வயனை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்ஸ்டேர்ஸ் போயிடுறீங்க. இப்போ டேனா உங்களுக்கு எப்படி என்ன பண்ணணும் எதுவுமே டேக்கு தெரியல. இப்போ டேனா வந்துட்டு அவர் ஃபோன் எடுக்கிறாரு, ஆலிக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. ஆலி ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டா எல்லாத்துலேயுமே. இப்படியே ஒரு 2 months போகுது. 2 monthsமே வந்து டே வந்துட்டு உங்ககிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கலாம், லைக் தப்பிக்கலான்னு இல்லை, உங்களை வந்து எப்படி வந்து டிவோர்ஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் எதுவுமே வேலைக்காகி இருக்காது. இப்போ 2 months கழித்து ஆலிக்கு வந்து மேரேஜ் ஆகுது. ஸோ ஆலிக்கு வந்து யார் கூட மேரேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பையனை பார்த்துருப்பாரு, அதாவது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கூடயே பார்த்துருப்பாரு. ஸோ ஆலி தான் அவளோட சாய்ஸ் கரெக்டாக இல்லை, அவங்க அப்பா சாய்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஆல்பர்ட்டை. ஆலி அண்ட் ஆல்பர்ட்டோட மேரேஜ் வந்து நடக்குது. ஸோ டேக்லாம் இது தெரியுது. இப்போ அந்த உங்களோட மேன்ஷன்லேருந்து கிளம்பி இப்போ வந்து ஆலியோட மேரேஜ் ஹாலுக்கு போகிறாரு. நீங்கன்னா வந்து ஆலியோட மேரேஜ் ஹாலில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க டே வந்ததை. ஸோ நீங்கள் எதுவுமே வந்து ஒன்றுமே பண்ணலை, லைக் என்ன தான் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டே தான் ஆலிக்கிட்ட போய்ட்டு அந்த நடு ஹாலில் போய்ட்டு இந்த மாதிரி வந்து கத்திட்டுருக்காரு, நீ என்ன தான் லவ் பண்ண, இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி. ஆலி வந்து ஒன்றையும் தான் சொல்கிறா. டே டே நீ என்ன லவ் பண்ணன்னு மட்டும் சொல்லாத, அசிங்கமாக இருக்கட்டே. உன்னை மாதிரி ஒரு ஆளை ஃப்ரெண்டாக நினச்சி அதுக்கப்புறம் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது பிளைண்டாக உன்னை நம்பி ஒரு பொண்ணோட லைஃப்பில் லிட்ரலி நீ கெடுத்துருக்கட்டே. கெடுத்துட்டு வந்துட்டு எப்படி என்கிட்ட நீ உன்னை லவ் பண்ண, அது பண்ண, இது பண்ணேன்னா எப்படி என்கிட்ட உன்னால் சண்டை போட முடியுதா? நீ நினச்சிட்ருக்க நீ நான் லவ் பண்ணேன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை பியூட்டி, அதனால தான். ஆனால் எனக்கு உன்கிட்ட ஒன்று பிடிச்சிச்சு, என்ன தெரியுமா? நீ இந்த மாதிரி என்னை எப்பவுமே கேர் பண்ணிப்ப இல்லையா, அதெல்லாம். ஆனால் இப்போ தோணுது நீ அந்த அழகுனால தான் எனக்கு கேரே பண்ணிக்கிட்டியோன்னு. பட் டே நான் ஒன்று சொல்லட்டா, என் லவ்வுக்கு சுத்தமாக டிசர்வ் கிடையாது. இப்போது எனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன், உன்னை மாதிரி இல்லட்டே. அகெயின் உன் லைஃப்பில் நான் வரவே மாட்டேன். என் லைஃப்பில் நீ வந்துடாத, பிகாஸ்
எனக்கு ஆளுக்கான பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் கிடச்சிருச்சு. ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட், கூடிய சீக்கிரம் எனக்கு குழந்த கூட பிறக்கும். அப்போது நான் சொல்லுவேன், அப்படி எனக்கு பையன் பிறந்தானா எந்த பொண்ணையும் ஏமாத்தாத. அதாவது அம்மாவுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்தது, அந்த லவ் போயிடுச்சு. பிகாஸ் அந்த பையன் ஒரு பொண்ணோட லைஃப்பை கெடுத்துட்டான் அப்படின்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். என்னோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் டே ஒரு பையன் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு. நான் இன்கேஸ் ஒன்று கேட்குறேன், பையனோட இடத்துல உன் பொண்ணு இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், நீ உன் இடத்துல இருக்கிற பையனை சும்மா விட்டுருப்பியாட்டி அப்படின்னு மாதிரி கேட்குறா. ஸோ உங்களுக்குலாம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் ஆலி கேட்குறான்னு போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு புரியுது ஆலிக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆலி வந்து பிளான் பண்ணிட்டே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. ஆனால் இப்போ தான் உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு அப்படியே திருப்தியாக இருக்குது. அப்படியே ஸ்லிப்பர் ஷர்ட் ஒவ்வொன்றும் டே வந்து பலார்னு ஸ்லிப்பர் ஷர்ட் வாங்குற மாதிரியும் உங்களுக்கு ஒரு ஃபீலு. ஸோ இப்போ டே தான் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்காரு. இப்போ ஆல்பர்ட் தான் ஆலி கையை பிடிச்சிட்டு அழகாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பிரின்சஸ் மாதிரி ஆலியை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ஏன்னா பார்க்குறாரு, அவருக்குன்னா எல்லோரும் முன்னாடி அசிங்கமாக போயிடுது. ஆக்சுவலி வந்து ஆலியோட அப்பா வந்துட்டு அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் பார்க்குறாங்க. ஆக்சுவலி டிவியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதுதான் ஃபேமஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அதனால் இப்போ தான் டேக்னால் ரொம்ப வந்து கஷ்டமாகுது. லைக் அவருக்கு எல்லோரும் முன்னாடி அவமானமாக போயிடுது. இப்போ நீங்கண்ணா டே சொல்லியிருந்தா நானே என்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேனே. சரி வா போகலாம். நீ இப்போ தனியாக போய்க்கிட்டேன், நான் தனியாக போய்க்கிட்டேன், 2 பேரும் மேன்ஷன் தானே போகிறோம், வா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் டிவியை கூப்பிட்றீங்க. நம்மளை முறைச்சி பார்க்குறாரு. அப்படிலாம் முறைக்காத டே, க்யூட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டேக்னா வந்து இப்போ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு மாதிரி இருக்குது. அவர் பண்ண தப்பு அவர் ரியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் ஏற்றுக்க கூட முடியல. இப்போ நீங்கள் 2 பேர் தான் கிளம்பி வந்துட்டு மேன்ஷன் போகிறீங்க. டேவை நீங்கள் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க, இழுத்துட்டே வந்திருப்பீங்க. இப்போ டேனா வந்து அப்படியே உட்கார்றாரு. அவர் மண்டே பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா அவரோட லைஃப்பில் உள்ள லவ் எல்லாமே அவர் போயிடுச்சு. பிகாஸ் பே பண்ண ஒரே ஒரு தப்புனால. ஸோ நான் பண்ணது தான் தப்பு அப்படின்ற மாதிரி டே வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கே வந்து அவர் வந்து எஃபர்ட் எடுக்கலை. ஸோ உங்களுக்கு அதுவும் தெரியுது. இப்போ நீங்கள்னா உங்களோட பெட் எல்லாத்தையுமே வந்து அலங்காரம் பண்ண சொல்லியிருப்பீங்க உங்களோட மேட்ஸ் எல்லாம் சொல்லி. அவங்க தான் அலங்காரம் பண்ணுறாங்க, பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இப்போ நீங்களாம் போய் பார்க்குறீங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ரூம்லேயே ஒரு மாதிரி நைட் செட்டப்பில் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக அழகாக இருக்குது. இப்போ நீங்கள்ண்ணா போயிட்டு டே வந்து கூப்பிட்றீங்க, வா மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி. டேனா உன் கூடயா முடியாது டே அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் வாட்டே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. இப்போ டேனா முடியவே முடியாதுன்னுட்டுருக்காரு. இப்போ நீங்கள் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. இப்போ மெயின் தான் டேக்கு வந்து ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. டேனா வந்துட்டு இந்த கடுப்புலேயே அதை எடுத்து குடிச்சிடுறாரு. அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து செம்ம கடுப்பாக இருக்குது. ஸோ குழுன்னு ஜூஸ் குடிக்கலான்னு குடிச்சிடுறாரு. ஸோ இப்போ ஆஃப்டர் ஒரு 1 ஹவர் கழித்து அங்கே யாருமே இல்லை, அந்த மெய்டு யாருமே இல்லை. நீங்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு போக சொல்லியிருப்பீங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு போங்க, இதோட உங்களுக்கு வேலை முடிஞ்சு அப்படிமா சொல்லியிருப்பீங்க. ஒரு கார்ட்ஸில் யாருமே இல்லை. இப்போ டேக் அவுட் மாதிரி ஹாட்டாக ஃபீல் ஆகுது, ரியாக்ட் வேறு ஆகுது. ஸோ இப்போ அவர்னால் வந்துட்டு மேலே வந்து ஒரு ரூமுக்கு வராரு. வந்துட்டு வயான் கதவை தர்றி வயான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சாரி வந்து கரெக்டாக கட்டியிருக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி வந்து உங்களோட ஹிப் எல்லாமே ரிவீல் ஆகுற மாதிரி ஒரு மாதிரி நெட் சாரி தான் போட்டிருப்பீங்க, பிளாக் கலரில். ஸோ உங்களோட வந்து ஒரு சைட் மூடி ஃபுல்லாக, அதாவது டம்ப்நெயிலில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் சாரி போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கன்னா அதே லுக்கோடு வந்து கதவை திறக்கிறீங்க. டேனா உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரோட லிப்ஸை பைட் பண்ணுறாரு. வா செம்மையாக இருக்கடி அப்படின்னு சொல்கிறாரு. டே தஃபியோட்டே அப்படின்னு சொல்கிறீங்க. இது நீங்கள் அப்படியே மனசுலேருந்து தான் சொல்கிறீங்க. ஸோ அவருக்கு என்ன இதுலேயே நிதானத்திலே இல்லை. அவர்னா வந்து உங்க கூட வந்துட்டு அப்படியே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி இந்த சீனை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. பிகாஸ் இது வந்து போதையில் நடக்குது. ஸோ பண்ணனால நடக்குது. ஸோ இன்னொரு சீன் இருக்குது. ஸோ அதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்படி தான் அவங்களும் எல்லாமே முடியுது. ஸோ அப்போ வந்துட்டு டீனா காலையில் எழுந்திரிக்கிறாரு. பார்த்தா நீங்களும் டீனும் வந்து நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ டீனா பார்க்குறாரு. அப்படியே ஒரே அருவருப்பாக தள்ளி எப்படி எழுந்திரிக்கிறாரு. என்ன பார்க்குறீங்க, என்ன டே நைட்டெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு இப்போ எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் இல்லை பொண்ணாடி, பொண்ணு தானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாட்டே பொண்ணு தான், நீ தான் டே என்னை எப்படி மாற்றிட்ட. நான் எவ்வளோ நல்லா பொண்ணாக இருந்துட்டேன், ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ தான்ட்டே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க.
டேக்குனா வந்து ஸ்டில் ரியலைஸே ஆகலை. அப்புறம்னா வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு உங்கள வந்துட்டு ஒரு மாதிரி அருவருப்பாக நினச்சிட்டு இருக்காரு உங்களை. ஸ்டில் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள்னா உங்களால் வந்து எந்திரிக்கவே முடியல. ஏன்னா டேக்கு நாளில் நிறைய டேப்லெட் போட்டு கொடுத்துருப்பீங்க. அதாவது ஒரு 4 டேப்லெட் கிட்ட போட்டு கொடுத்துருப்பீங்க. அவர்னா அந்த ப்ரெஷர் எல்லாத்தையுமே உங்கள் மேலே தான் இறக்கியிருப்பாரு. ஸோ உங்களுக்குலாம் அது காலை கூட நகர்த்த முடியல. நீங்கள் வேறு வேர்ஜினா, ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வேறு. ஸோ பிளட்டு ஃபுல்லாக ப்ளீடிங்காக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறாரு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? அதனால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய், நீ பண்ணதே ஒரு எச்ச வேலை, இப்போ உனக்கு ஹெல்ப் வர ஒரு கேடா அப்படின்னு சொல்கிறாரு. வலிக்குதுட்டே எனக்கு, நீ தானே இதெல்லாம் பண்ண. ஏய், நீ ஏதோ என்ன பண்ணிட்டடி, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு என்ன வந்துட்டு அவர் வந்து நினச்சி பார்த்துருப்பாரு, இந்த மாதிரி அவருக்கு அந்த ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆகிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிட்டாரு நீங்கள் எதுவும் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் தான் அதுக்குன்னு நீ ஹெல்ப் பண்ணலட்டே ரொம்ப சொல்கிறீங்க. உங்களால் எந்திரிக்கவே முடியல. நான் உங்களை கண்டுக்காமல் அப்படியே போயிடுறாரு. நீங்கள்னா வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அப்படியே வந்து பிடிச்சி எழுந்திரிச்சு அப்படியே பாத்ரூம்லாம் போய்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரீங்க. கஷ்டப்பட்டு தான் நடந்து வரீங்க. அவங்களால முடியல. நீங்கள்னா மேட்க்கு கால் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி வாங்க அப்படின்ற மாதிரி. அவங்களும் உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே தான் ஒரு 1 வீக் போகுது. ஸோ இப்போ வந்து டீயோட பிஸ்னஸ் வந்துட்டு அப்படியே வந்து லாஸ் ஆகுது, நிறைய லாஸ் ஆகுது. இப்போ வந்து என்ன நினச்சிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ரீசன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ உங்கள்கிட்ட வந்து காரணமே இல்லாமல் வந்து கத்திகிட்ருக்காரு. ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து மேலே தான் கோவம். அதுக்குன்னு வந்து இப்படியெல்லாம் டவுன் ஃபோன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. ஸோ வந்து காரணமே இல்லாமல் உங்கள்கிட்ட கத்திகிட்டே இருக்காரு. இப்போ நீங்களும் தான் கிளம்பி வந்து உங்களோட ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட்க்கு போகிறீங்க. அதாவது டீயோட கம்பெனியையும் இது மூலமாக ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. வந்து உங்கள் கூட வர இஷ்டமே இல்லை. ஆனால் டீயோட அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ என் கூட போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் நான் விருப்பமே இல்லாமல் உங்கள் கூட வந்துட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு நான் ஹாப்பியாக இருக்குது. இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா வெளியே போகிறது. அதுவும் வந்துட்டு ஆஃப்டர் வெட்டிங்க்கு அப்புறமா. ஸோ இப்போ தான் நிறைய பேர் வந்து உங்கள் காரை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க. ஸோ ஹைஜாக்னால் வந்துட்டு லைக் உங்களை சுற்றி உங்கள் கார் சுற்றி நிற்கிறாங்க. ஸோ உங்களுக்குலாம் புரியவே இல்லை, உங்களோட பிஸ்னஸ் எனிமீஸா அவரோட பிஸ்னஸ் எனிமீஸான்னு. இப்போ வந்து பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் தான் யார் இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு தலைலாம் வேறு சுற்றுது. உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு இதாக வேறு இருக்குது. நீங்களாம் வந்து பார்க்குறீங்க டேனா வந்துட்டு எல்லாம் நீ பண்ணி வச்சதாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குன்னா வந்து சுத்தமாக புரியவே இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் நிறைய பேர் கூட இன்வால்வ் ஆகிருப்பீங்கள்ல பிஸ்னஸ்லலாம், உங்களோட எனிமீஸ் தான் அப்படின்ற மாதிரி நீங்களும் நினச்சிட்ருக்கீங்க. பார்த்தா அவங்க வந்துட்டு வராங்க. எஸ், அது வந்து டேவோட பிஸ்னஸ் எனிமீஸ் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா காய் வந்துட்டு டேவோட ஒரு பிஸ்னஸ் எனிமி. ஸோ இப்போ வந்து டேவை வந்துட்டு போட்டு தள்ளிட்டா வந்துட்டு காய் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஸோ அதனால தான் அவன் வந்து இந்த மாதிரி அவனோட ஆள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ உங்கள் காரை சுற்றி ஆள் நிற்கிறாங்க. இப்போ அவங்கன்னா படர்னு சுட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ அவரை மட்டும் தான் காப்பாற்றிக்கிறாரு. உங்களோட ஒத்தி யோசிக்கவே இல்லை. இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து தப்பிக்கணும்லாம் நினைக்கிறீங்க. இப்போனா அந்த பக்கம் கொஞ்சம் ஆள் வந்து கம்மியாக இருப்பாங்க. நீங்கன்னா வந்து இப்போ இறங்கி போகிறாரு. நீங்கள் போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அப்போ வந்து இறங்கி போகிறாரு. இப்போ வந்து பார்த்து ஒரு ஆள் சொல்கிறாங்க. நீங்கன்னா போய்ட்டு உடனே அந்த குண்டை வாங்கிக்கிறீங்க. எங்கே வாங்கிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முதுகில். ஸோ உங்களுக்குலாம் அப்படியே மயக்கம் வந்துடுது. நீங்களாம் அப்படியே விழுகிறீங்க. வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா வந்து அவர் வந்து எல்லாமே உங்களோட எனிமி அந்த மாதிரி நினச்சிருப்பாரு இல்லையா? இறங்குனதுக்கப்புறம் தான் பார்த்துருப்பாரு. அது வந்து காய். சுட்டதுமே வந்து காய் தான். ஸோ இப்போ வந்துட்டு வந்துட்டு வயன் ப்ளீட் ஆகுதுடி. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, அடிபட்டுருச்சா அப்படின்ற மாதிரி டீயோட கண்ணத்தை பிடிக்கிறீங்க. டேக்குனா அப்படியே அழுகையாக வருது. அவருக்கு இப்போ தான் எல்லாமே ரியலைஸ் ஆகுது. நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் லவ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ரிவெஞ்ச் எல்லாமே வந்துட்டு உங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறதுக்கு தான். இப்போ உங்களை தான் வந்து அர்ஜென்ட்டாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. இப்போ தான் டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. டேக்குனா இன்னொரு ஷாக்கு. நினச்சி பார்க்குறாரு. ஆக்சுவலி ஒரு 1 மந்த் முன்னாடிலாம் நீங்கள் வந்து மருந்து கொடுத்துலாம் இது பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் இப்போ வேலையை காட்டிடுச்சு. இப்போ வந்துட்டு என் குழந்தை, நானே எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கேன். என் லைஃப்பில் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். என்னோட லவ்வை மிஸ்யூஸ் பண்ணதுலேருந்து, இப்போ அவளுக்கு அடிபட்டுறதுலேருந்து, அவள் இப்போ சாகிற நிலமையில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவரே ப்ளேம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் இதெல்லாம் கேட்டு வந்துட்டு ஜெய்ஹோப்பும் தியாவும் வந்து ஹாஸ்பிட்டல் வராங்க. சொல்லியிருப்பாரு, ஜெய்ஹோப்புக்கு கால் பண்ணிலாம் சொல்லியிருப்பாரு.
இப்போ ஜேஹோப்பும் தியாவும் தான் ஹாஸ்பிட்டல் வராங்க. ஸோ இப்போ வந்து ஜேஹோப் டேரெக்டாக வந்து தேவோட சட்டையை தான் பிடிக்கிறாரு. ஏய், உன்னால தான்டா, உன்னால் மட்டும்தான் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. டேக்டாக வந்து எல்லாமே புரியுது. ஜேஹோப் வந்து அடிக்கிறதெல்லாம் வாங்கிக்கிறாரு. இப்போ தியா தான் ஜேஹோப் வந்து ஸ்டாப் பண்ணுறா. இப்போ தியா தான் வரா. டே, உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு டேக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறா. இந்த மாதிரி வந்துட்டு ஆஃப்டர் டேயோட பிரேக்கப்க்கு அப்புறமா வந்துட்டு என்னென்ன நடந்திருக்கு உங்கள் லைஃப்பில், நீங்கள் என்னென்ன பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்துலாம் உங்களை எப்படி காப்பாற்றிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை இக்னோர் பண்ணனால தான் உங்கள் அம்மா தேடி வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், ஸ்பாட் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி வந்தீங்க, ஸோ நீங்கள் தனியாக போய்ட்டு அப்ராட்டில் கஷ்டப்பட்டது, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நிலைமைக்கு வரதுக்கு நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், அதுக்கப்புறமா நிறைய பேர் உங்களை மிஸ்யூஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, அங்கே இதெல்லாம் நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்குன்னு ஒரு டீம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே தியா வந்து டேக்கில் சொல்கிறா. டேக்லாம் எல்லாத்தையுமே கேட்டோன்னே உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து அப்படியே டியரப் ஆகுது. அப்புறம் அப்படியே அழுகுறாரு. அப்படியே அவர் வந்து ஒரு மாதிரி அவர் தலையை பிடிச்சிக்கிட்டு அவரால் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. அவருக்குலாம் வந்துட்டு எல்லாமே அவரோட தப்பு தான். நீங்கள் அம்மா இறந்ததுலேருந்து ஒரு மாதிரி கில்ட்லேயே சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் டேவை நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. நீங்கள் டேவை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களால் முடிஞ்சிருக்காது. இந்த மேரேஜ் கூட டேவை பழி வாங்கணும்னு பண்ணியிருக்க மாட்டீங்க. பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பின்பம் காட்டணும் டேக்கிட்ட அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்து ரியலி நீங்கள் பழி வாங்கியிருக்க மாட்டீங்க. டே வந்து ஸ்டார்டிங்லேருந்து யோசிச்சு பார்க்குறாரு. இந்த மேரேஜ் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் டேவை எந்த விதத்துலையுமே நீங்கள் கஷ்டப்படுத்திருக்க மாட்டீங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் லவ்வை மட்டும் தான் காமிச்சிருப்பீங்க. டே தான் எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட வெறுப்பே காமிச்சிருப்பாரு. அது எல்லாத்தையுமே அவர் யோசிக்கிறாரு. நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக அவருக்காக வந்துட்டு கன் ஷாட் வாங்கினதையும் அவர் நினச்சி பார்க்குறாரு. என்ன மிஸ் பண்ணக்கூடாதுடி, மிஸ் பண்ணிட்டேன்டி, எப்பயும் நீ கையில் இருக்கவன், என் கூட இருக்கவன், எப்பயும் ஒன்று மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன், என் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் தலையை பிடிச்சி அழுதுட்டுருக்காரு. இப்போ தியானா புரிஞ்சுக்கிறா. டே வந்துட்டு அவரோட தப்பு எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேஹோப் கிட்ட தான் சொல்கிறா, நம்ம 2 பேரும் இங்கே இருக்கிறது சரியில்லை, நம்ம கொஞ்ச நேரம் போய் வெளியே நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ டே தான் அந்த ரூம் வாசல் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ டாக்டர்லாம் வந்து சொல்கிறாங்க, குழந்த சேஃப், ஒயினோடக்கு ரொம்ப வந்துட்டு இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி பிளட்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டேயோட பிளட் தான் உங்களோட பிளட்டும், அதாவது ஓ பாசிட்டிவ். ஸோ இப்போ வந்துட்டு டேனா உங்களுக்கு பிளட் கொடுக்கணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ டே வந்து கொடுக்குறாரு. எத்தனை லிட்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க டாக்டர், அவளை காப்பாற்றுங்க டாக்டர், போதும் டாக்டர், எனக்கு வேணும் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் காலை பிடிச்சலாம் கெஞ்சிட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே ஜிஹோப்பும் டியோவும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் புரிஞ்சிருது. டே ஃபைனலி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு நீங்கள் தான் ஒரு மாதிரி வந்து மயக்கத்திலே இருக்கீங்க. உங்களுக்கு அந்த 7 மினிட்ஸ் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. டே உங்களோட ஞாபகம் ஃபுல்லாக டே மட்டும் தான் இருக்காரு. உங்களுக்குலாம் அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியெல்லாம் வருது. உங்களால் ஐஸ் ஓப்பன் பண்ண முடியல. நீங்கள் கான்ஷியஸ்லையுமே இல்லை. ஆனால் உங்களால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது. டே வந்து உங்கள் பக்கத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான்டா இந்த ஒன் ஷாட் முடியுது. நெக்ஸ்ட் ஷாட், அது ஃபைனல் ஷாட் பார்க்கலாம்டா. டாடா, பை, லவ் யூ.